வணக்க மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகலாம். திண்டுக்கல்லுக்கு திமுக குறியா, ஆத்தூருக்கு அதிமுக ஸ்கெட்சா, ஐபிக்கு எதிராக களமிறங்குவது யார்? வாங்க வீடியோவை விரிவாக்கலாம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் தமிழகம் முழுவதுமே தயாராகி வருகிறதா. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் மாற்றம் என்பது ஒரு முக்கிய மாவட்டமாக இருந்து வரும் திண்டுக்கல் தான் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறதா. அதாவது திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை முதன்முறையாக கைப்பற்ற திமுக தயாராகி வரும் நிலையில்தான் ஆத்தூரில் பெரியசாமி வீழ்த்த தயாராகி வருகிறதா. அதிமுக பெரியசாமிக்கு எதிராக நிற்கப் போகும் அந்த வேட்பாளர் யார் என்றும் கேள்விதான் தற்போது பொதுமக்களிடையே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் தான். தமிழகத்தை பொறுத்தவரை காலூன்ற பாஜக முயற்சி வரும் நிலையில்தான் அதனை தடுக்க திமுக போராடி வருகிறதாம். அதே நேரத்தில் தான் அடுத்தடுத்து 2 முறை ஆட்சியை இழந்ததில்லை என்ற பெருமையை தக்க வைக்க எடப்பாடியை தீவிரமாக பணியாற்றி வருகிறாராம். அதற்காகத்தான் அவர் 234 தொகுதியிலுமோ தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாகத்தான் தங்கள் மாவட்டங்களில் திமுக அதிமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்ட செயலர்கள் என தீவிரமாக பணியாற்றி வருகிறார்களாம். குறிப்பாக துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு, பெரியசாமி உள்ளிட்ட திமுகவின் நட்சத்திர சீனியர்கள் எல்லாம் தங்கள் மாவட்டங்களில் ஒரு மிக தீவிரமாக செயலாற்றி வருகிறார்களாம். அதாவது திண்டுக்கலை பொறுத்தவரை அதேபோல் அதிமுக தரப்பிலும் SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், டெல்லூர் ராஜா, RP உதயகுமார் என கட்சியின் பணிகளை பட்டையை கிளப்பி வருகிறார்களாம். அந்த வகையில்தான் தமிழக அரசியலிலே புதிய திருப்புணையெல்லாம் ஏற்படுத்தப்படும் மாவட்டமாகத்தான் திண்டுக்கல் விளங்குகிறதாம். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் இந்நாள் அமைச்சரிடையே கடும் போட்டி நிலவுகிறதாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போதே முதல் மக்கள் பிரதிநிதியும் இரட்டை இலை சின்னத்தையும் பெற்றுக் கொடுத்ததுதான் இந்த திண்டுக்கல் மாவட்டம். அதனால்தான் திண்டுக்கல் தொகுதியை எப்பொழுதுமே அதிமுக விட்டு கொடுக்க கிடையாதாம். இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட சரிசம பலத்துடன் தான் அதிமுகவும் திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் நத்தம், ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம் ஆகிய தொகுதிகளில் சில வேட்பாளர்கள் கூட தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்களாம். அதாவது திண்டுக்கலை பொறுத்தவரை திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் தொகுதியை பொறுத்தவரை நத்தம் விஸ்வநாதன், ஆத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பெரியசாமி, ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்தவரை அமைச்சர் சக்கரபாணி என தொடர்ந்து வெற்றி கொடியை நாட்டி வருகிறார்களாம். மேலும் பழனி, வேடசந்தூர், நிலக்கோட்டை ஆகிய தொகுதிகளில் இரு கட்சிகளுமே சம பலத்துடன் இருக்கிறதா. இந்த நிலையில்தான் ஆத்தூரை பொறுத்தவரை இதுவரை வெற்றி பெறாத திண்டுக்கல் தொகுதியில் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டுமென தீவிரமான முயற்சிகள் எல்லாம் அதிமுக கை நகர்த்தி வருகிறதா. 2011 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் களமிறங்க இருக்கிறார். அவரை வீழ்த்ததான் நேரடியாகவே திமுக களமிறங்க வேண்டும் என்பது திமுகவின் எதிர்பார்ப்பா. அதனால்தான் பெரியசாமியின் மகன் IP செந்தில்குமாரை இல்லையேல் இளைஞரைச் சேர்ந்த யாராவது ஒருவரை கண்டிப்பாக திண்டுக்கல்லில் களமிறக்கப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. ஆத்தூர் தொகுதியை பொறுத்தவரை எப்பொழுதுமே பெரியசாமி அங்கு தொடர்ந்து தனது வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, இதனால் பெரியசாமியை வீழ்த்துவது ஒன்று முடியாத காரியமில்லை என அதிமுக நினைக்கிறதாம். கடந்த தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட திலகபாமா முறையான தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவில்லை என சொல்லப்பட்டதாம். இதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திண்டுக்கல் தொகுதியில் பெரிய போட்டியிடும். ஆத்தூர் தொகுதிக்கு அவருக்கு நிகராக அதிமுக யாரை நிறுத்தப் போகிறது என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.